சரி, இன்றைக்கு நம்ம செய்திக்கு நேராக நம்ம கடந்து போவோம். என்ற செய்திக்கினுடைய தலைப்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவன் நீதியாக எண்ணின ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் மேன்மை. மேன்மைன்னு போட்டாலும் சரி, சிறப்புன்னு போட்டாலும் சரி, விசேஷன் போட்டாலும் சரி, தேவன் நீதியாக எண்ணின ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் மேன்மை. அதுதான் இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு. இதில் குட்டி தலைப்புகள் ஏறக்குறைய 7 அல்லது 8 வரும். ஆனால் எல்லாவற்றையும் பிரசங்கிக்கிறதற்கு நேரம் போதாது. அதனால இந்த சுருக்கமாக என்னால் இயன்ற வரையிலும் நான் சொல்லுகிறேன். ஒருவேளை இன்னும் இருக்குமானால் அடுத்த வாரம் சொல்லலாம், தேவனுக்கு சித்தமானால். இல்லாவிட்டால் அதை அப்படியாக முடித்து விடலாம். தேவன் நீதியாக எண்ணின ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் மேன்மை, இதுதான் பிரசங்கத்தினுடைய தலைப்பாக இருக்கிறது. ஆதார வசனம் அனைவருக்கும் தெரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதான் ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நீதியாக எண்ணினார். ஒரு கேள்வி, இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை மட்டும்தான் தேவன் நீதியாக எண்ணினார். வேற யாருடைய விசுவாசத்தையாவது நீதியாக எண்ணினாரா? இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை மட்டும்தான் தேவன் நீதியாக எண்ணினார். புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுவார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. உன் விசுவாசம் எப்படிப்பட்டது? பெரியது என்று சொல்லுவார். ஆனால் நீதி என்று என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. இன்னொரு இடத்தில் சொல்லியிருக்கு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுவார். ஆனால் அங்கே நீதி என்று சொல்லவில்லை. இப்படியாக இன்னும் அநேக காரியங்கள். இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லுவார். ஆனால் அந்த இடத்திலே நீதி என்று சொல்லவில்லை. ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை மட்டும்தான் தேவன் நீதி என்று சொன்னார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று சொன்னதை ஆபிரகாம் விசுவாசித்தார். அதனால்தான் குழந்தை இல்லாத ஒருவனுக்கு குழந்தை கொடுப்பேன் என்று சொன்ன பொழுது அதை ஆபிரகாம் விசுவாசித்தபடினாலே ஆண்டவர் ஒருவேளை நீதியாக எண்ணினார் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், குழந்தையே இல்லாத அன்னாளுக்கும் ஆண்டவர் அந்த குழந்தையை கொடுத்தார். ஆனால் அந்த அன்னாளுடைய விசுவாசத்தை நீதி என்று என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. மனோவாவுக்கு குழந்தையே இல்லாத மனோவாவுக்கு ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். அவர்களுடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் நீதி என்று சொல்லவில்லை. ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை மட்டும் ஆண்டவர் நீதி என்று சொல்லுகிறதற்கு ஒரு காரணம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த காரணத்தை தான் நான் இப்பொழுது தெரிந்து கொள்ள போகிறோம். அந்த காரணத்தை தான் இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம், நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இப்பொழுது அந்த அதுக்கு முந்தின வசனத்துக்கு முந்தின வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் அவனை வெளியே அழைத்து, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற வரையிலும் தேவனுடைய அற்புதத்தை நீ பார்க்க முடியாது. எப்பொழுது ஆண்டவர் வெளியே அழைக்கிறாரோ அப்படி வெளியே வருவாயானால் உன் வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற செயலை நீங்கள் காணலாம். அல்லேலூயா.
நம்ம லோவிசாஸ்ட்ரு ஒரு ஊழியரை சொன்ன மாதிரி, கிணத்துக்குள்ள கிடக்கிற வரைக்கும் உயர்வே வராது, கிணத்தை விட்டு வெளியில வாங்கன்னு சொன்ன மாதிரி தேவனுடைய பிள்ளைகளை சில நேரங்கள்ல சில இடத்துக்குள்ள வீட்டுக்குள்ளேயே நீ அடங்கி இருப்பாயானால், வீட்டு புறாவை போலவே நீ இருப்பாயானால் தேவனுடைய நன்மையை உங்களால் காணவே இறங்குங்க. வீட்டை விட்டு வெளியே இறங்குங்கள். கர்த்தர் செய்கிற அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடைக்காதீர்கள், புறப்படுங்கள். கர்த்தர் செய்கிற நன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள். பயந்து இருக்காதீர்கள், தைரியமாய் கிளம்புங்கள். கர்த்தர் செய்கிற நன்மைகளை பார்க்கலாம். வெளியே வா. உள்ளே உட்கார்ந்து இருக்கிறதை விட்டு நீ வெளியே வா. அப்பொழுது ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. எதையும் துணிந்து செய்யுங்கள், கர்த்தர் கூட இருக்கிறார். எதையும் தைரியமாய் செய்யுங்கள். அடைக்கோழி மாதிரி இருக்காதீர்கள், வீட்டுக்குள்ளேயே இருக்காதீர்கள், வெளியே புறப்படுங்கள். அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் எப்படி இருப்பார்கள்? ஒரு வசனம் இருக்கு, மறந்துருச்சு. அப்போ அவர்கள் வெளியே புறப்பட்டு போகணும். இல்ல, அது சீசகாய்க்கு இல்ல, ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போலவா? ரைட்டு, நானே சொல்லிட்டேன். கொளுத்த கன்றுகளை போல இருப்பீர். அதனால வெளியிலே புறப்படுங்கள், வெளியே புறப்படுங்கள். அப்புறம்தான் ஆசீர்வாதம் வரும். வெளியே வா. அடுத்து என்ன போட்டிருக்கு படிங்க. எதை பார்க்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, எதை பார்க்கணும்? வானத்தை அண்ணாந்து பார். ஆண்டவர் பூமியை பார்க்க சொன்னாரா? இல்ல. பூமியை பார்க்கிற வரையிலும் உன் விசுவாசம் நீதியாக எண்ணப்படாது. பூமியை பார்க்கிற வரையிலும் உன் விசுவாசம் நீதியாக எண்ணப்படாது. அதனாலதான் வானத்தை அண்ணாந்து பார். எதை அண்ணாந்து பார்க்கணும்? மேல பாருங்க, மேல பாருங்க. வானத்தை அண்ணாந்து பாருங்கள். அல்லேலூயா. வானத்தை அண்ணாந்து பார். படிங்க. எதை என்ன கூடுமானால்? நட்சத்திரங்களை. எதை என்ன கூடுமானால்? நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன, அந்த இதே மாதிரி உன்னுடைய சந்ததியும் என்ன செய்யும்? இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் எதை போல இருக்குமா? எதை போல இருக்குமா? சொல்லுங்க, எதை போல இருக்கும்? வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல இருக்கும். நட்சத்திரம் எங்கதான் இருக்கும்? வானத்துல தான் இருக்கும். அது ஒரு நாளும் பூமியில என்ன செய்யாது? இருக்காது. ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதம் என்னன்னா, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேற யாருக்குமே இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. வேற யாருக்குமே ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. இந்த வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. இந்த வானத்து நட்சத்திரம் முதல்ல எங்க இருக்குன்னா, அது மேல இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆபிரகாமுடைய சந்ததியும் எதை போல இருக்கும்? வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருப்போமானால் நாமும் எதை போல இருப்போம்? வானத்து நட்சத்திரங்களை போல இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருப்போமானால் நீங்களும் நானும் வானத்து நட்சத்திரங்களை போல இருப்போம். நாம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் எதற்குரியவர்கள்? மேலானவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்துல ஒரு வசனம் இருக்கிறது, 5ஆம் அதிகாரத்துல 14வது வசனமா, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்ன செய்யாது? மறைந்திருக்க மாட்டார். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் ஒரு நாள் என்ன செய்யாது? மறைந்திருக்காது. அதனால இந்த நட்சத்திரம், இன்னொரு காரியத்தை சொல்லிடுறேன்,
இதெல்லாம் தலைப்பு இல்லை, இதை நான் முன்கூட்டி நான் சொல்றதான காரியம். இப்பதான் நான் தலைப்பை சொல்ல போறேன். நம்ம மேல இருப்போம், இதெல்லாம் இருப்போம். நான் ஃபர்ஸ்ட் தலைப்பை சொல்லிட்டு நான் அடுத்த அந்த மத்தையை நம்ம வாசிப்போம். இந்த நட்சத்திரம் மேல இருந்து அதுக்கு வேலை என்ன வேலை செய்யுது? என்ன பண்ணுது? பிரகாசிக்குது. அந்த பிரகாசித்து நமக்கு என்னத்தை கொடுக்குது? வெளிச்சத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லாம சொல்றாரு, உன்னுடைய சந்ததி மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற சந்ததி. அல்லேலூயா. உன்னுடைய சந்ததி என்ன சந்ததி? மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற சந்ததி. உனக்கு பிறக்க போகிற அந்த பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. உனக்கு பிறக்க போற பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். முதல் தலைப்பு, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, உன் சந்ததி வெளிச்சத்தின் சந்ததியாயிருக்கும். அல்லேலூயா. இதுதான் முதல் தலைப்பு, முதல் பிரிவு, உட்பிரிவுல முதல் இது, உன் சந்ததி வெளிச்சத்தின் சந்ததியாயிருக்கும். இதை ஆபிரகாம் என்ன செய்தாரு? விசுவாசித்தான். ஏன்னா வெளிச்சத்தின் சந்ததி என்ற ஒரு வார்த்தையை அவர் இதுவரைக்கும் கேள்விப்பட்டு இருக்க மாட்டார். வெறும் மனுஷனை தான் பார்த்திருப்பாரே தவிர, ஆனா உனக்கு பிறக்கிற பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லும் போது ஆபிரகாமுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனா எனக்கு பிறக்க போகிற பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க போகிறார்கள் என்பதை ஆபிரகாம் என்ன செய்தாரு? விசுவாசித்தான். அதை தான் தேவன் அவளுக்கு என்னவா எண்ணினார். மற்றபடி குழந்தை கிடைக்குதுன்னு சொன்னதை மாத்திரம் அவன் விசுவாசிக்கவில்லை, அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா இருக்க போகிறது என்பதை விசுவாசித்தான். அந்த குழந்தையே மட்டுமல்ல, அந்த குழந்தைக்கு பின்னாடி பிறக்க போகிற அந்த சந்ததி எப்படி இருக்கும் என்பதையும் அப்படியே விசுவாசித்தான். வெளிச்சத்தின் சந்ததியாக ஆபிரகாமுடைய சந்ததி இருக்க போகிறது என்பதை ஆண்டவர் சொன்னபோது அப்படியே விசுவாசித்தவன் தானே இந்த ஆபிரகாம். இப்ப மத்தேயுல வாசிக்கலாம். நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீர்கள்? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்ன செய்யாது? மறைந்திருக்காது. இப்ப நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்க எல்லாம் வெளிச்சம். உங்களை யாராலும் என்ன செய்ய முடியாது? மறைக்க முடியாது. உங்களை யாராலுமே மறைக்க முடியாது. யாராலையும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம். உங்களை யாராலும், உங்களுடைய ஆசீர்வாதங்களை யாராலும் மறைக்க முடியாது. உங்களுடைய நன்மையை யாராலும் மறைக்க முடியாது. உங்களுக்கு இருக்கிற மேன்மையை யாராலும் மறைக்க முடியாது. உங்களுக்கு இருக்கிற வெளிச்சத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது? மறைக்கவே முடியாது. மறைக்க நினைத்தால், எங்க சூரியனை யாராவது ஸ்கிரீன் போட்டு மறைக்க முடியுமா? ஒரு நாளும் மறைக்க முடியாது. இதே போலதான் தேவனுடைய பிள்ளையே, நீ மறைவானவன் அல்ல, மறைவானவள் அல்ல, நீ வெளிச்சமானவள். அல்லேலூயா. அதனால மலையின் மேல இருக்கிற பட்டணம் ஒரு நாளும் மறைஞ்சிருக்காது. அடுத்தது ஒரு காரியத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 12:3. ஞானவான்கள் ஒளியை போலவும் அநேகரை எதற்கு உட்படுத்துகிறவர்கள்? நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தேவன் அதை என்னவா எண்ணினாரு? அந்த நீதிக்கு பிறந்த பிள்ளைகள் எப்படிதான் இருப்பாங்க? நீதியா தான் இருப்பாங்க. அந்த நீதிக்கு பிறந்த சந்ததியும் நீதியா தான் இருப்பாங்க. அந்த சந்ததி அநேகரை என்ன செய்ய போகிறது? எந்த நீதிக்கு? தேவனுடைய நீதிக்கு. விசுவாசம் என்கிற அந்த நீதிக்கு நேராக நடத்த போகிறார்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? நட்சத்திரங்களை போலவும். திரும்பி அந்த வசனத்தை படிமா.
ஒளியைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க ஆபிரகாமுடைய சந்ததி. நான் சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நீங்க நீதிமான்கள். உங்க நீதியை வைத்து, அந்த நீதி, அந்த விசுவாசம் என்கிற அந்த நீதியை வைத்து அநேகரை நீங்கள் நீதிமான்களா என்ன செய்ய போகிறீர்கள்? மாற்ற போகிறோம். ஒரு மெழுகுவர்த்தியில அந்த மெழுகுவர்த்தி எரிந்தால் அந்த ஒரு மெழுகுவர்த்தியை வைத்து எத்தனை மெழுகுவர்த்தியை வெளிச்சம் ஏற்றலாம்? எத்தனை ஏற்றலாம்? அநேகரை வெளிச்சமாக ஆண்டவர் மாற்றலாம். நான் சொல்றேன், ஆபிரகாமே, ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, உனக்கு நான் ஒரு பிள்ளையை கொடுக்க போகிறேன். அந்த பிள்ளை அநேகரை வெளிச்சமாய் மாற்றுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகரை வெளிச்சமாய் மாற்றுவார். அநேகர் அந்த வெளிச்சத்துக்குள் வருவார்கள். அநேகர் அந்த வெளிச்சத்தினாலே திருப்தி அடைவார்கள். வெளிச்சத்துக்கு பிறந்த வெளிச்சம் நீங்களும் நானும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாமுடைய சந்ததி யார்? வெளிச்சத்துக்கு பிறந்த வெளிச்சங்கள். வெளிச்சத்துக்கு பிறந்த வெளிச்சங்கள். வெளிச்சத்தில் இருந்துதான் வெளிச்சம் என்ன செய்யும்? பிறக்கும். இருட்டில இருந்து ஒரு நாள் வெளிச்சம் என்ன செய்யாது? பிறக்கவே பிறக்காது. நீதியில இருந்துதான் ஒரு நீதி உருவாகும். உண்மையில இருந்துதான் ஒரு உண்மை உருவாகும். வெளிச்சத்தில் இருந்துதான் ஒரு வெளிச்சம் தோன்றும். வெளிச்சம் இல்லாமல் இன்னொரு வெளிச்சத்தை என்ன செய்ய முடியாது? உருவாக்க முடியவே முடியாது. இப்படியாக ஆபிரகாமுக்கு ஈசாக்கு வெளிச்சமாக பிறந்தார். ஈசாக்குக்கு வெளிச்சமாக யாக்கோபு பிறந்தார். யாக்கோபுக்கு வெளிச்சமாக யூதா பிறந்தார். இந்த யூதா கோத்திரத்திலே வெளிச்சமாக பிறந்தவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு. இப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, உன் மகன் வெளிச்சமா பிறக்க போறான். உன்னுடைய சந்ததியில இந்த உலகத்துக்கே வெளிச்சமாய் இருக்க போகிற என் குமாரனாகிய கிறிஸ்து பிறக்க போகிறார் என்பதை அன்றைக்கே ஆண்டவராகிய இயேசு, ஆண்டவராகிய தேவன் அந்த ஆபிரகாமுக்கு சொன்ன பொழுது, என் சந்ததியிலே தேவகுமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக பிறக்க போகிறார் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்தான். அதை தான் ஆண்டவர் அவனுக்கு என்னவா எண்ணினாரு? அநேக 1000 வருடங்கள் கழித்து, 4000 வருடம் கழித்து இப்படி ஒரு தேவகுமாரன் ஆபிரகாமுடைய சந்ததியிலே பிறப்பார் என்பதை அன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். சொன்னாரா? சொல்லுங்க. சொன்னார். பைபிள்ல எழுதல, ஆனா சொன்னார். ஏன்னா பைபிள்ல எல்லாம் எழுதுனா நீங்களும் நானும் வேதத்தை ஆராய்ச்சி செய்யவே மாட்டோம், ஆய்வு செய்ய மாட்டோம். ஏன்னா லூக்கால கூட சொல்லியிருக்கு, நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆணையிட்ட அதை நிறைவேற்ற ஆண்டவர். அப்போ இயேசு கிறிஸ்து ஒருவர் பிறப்பார் என்பதை நம்முடைய முற்பிதாக்களுக்கே பிதாவாகிய தேவன் என்ன செய்துட்டாரு? ஆணையிட்டார். ஆணையிட்டார். அதை ஆபிரகாம் அப்படியே விசுவாசித்தாங்க. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னது, இந்த உலகம் பாவம் என்கிற இருளில் கிடக்கிறது. இந்த பாவம் என்கிற இருளில் இருக்கிற இந்த ஜனங்களை உன் சந்ததியில் பிறக்க போகிற ஆண்டவராகிய இயேசு அவர்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. அவர்களுக்கு வெளிச்சமாக ஆண்டவராகிய இயேசு என்ன செய்ய போகிறார்?
இருக்க போகிறார் என்பதை அன்றைக்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். வசனத்தை மட்டும் வேகமா வாசிச்சுட்டு போயிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:16 வாசிங்களே. வெளிப்படுத்தின விசேஷம் 22:16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஆபிரகாமை கூட்டி எதை காட்டினாரு? நட்சத்திரத்தை காட்டினார். அந்த நட்சத்திரம் எது? அந்த நட்சத்திரங்களில் எல்லாம் ஒரு நட்சத்திரம் இருந்தது. அது எந்த நட்சத்திரம்? தாவீதின் வேருமாயிருந்த ஆண்டவராகிய இயேசு என்கிற அந்த நட்சத்திரம் அன்றைக்கே ஆபிரகாமுக்கு என்ன செய்யப்பட்டது? காண்பிக்கப்பட்டது. தெரியுமா? அன்றைக்கே காண்பிக்கப்பட்டது. ஆதாரம் வேணுமா? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 54, 55, 56 பாருங்க. ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையாயிருந்தான். வாசி. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் யாருடைய நாளை? யாருடைய நாளை? எல்லாரும் சொல்லுங்க, யாருடைய நாளை? இயேசுவின் நாளை. இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன அந்த வசனத்தை தான், அந்த வார்த்தைகளை தான் யார் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தாங்க? கரெக்டா சொல்றவங்களுக்கு சாக்லேட் இல்ல, ஆபிரகாம் ஆராய்ச்சி பண்ணாரு. கரெக்டுமா? உனக்கு ஒரு சாக்லேட். அல்லேலூயா. பாத்தீங்களா, நீங்க எல்லாம் வேதத்தில் தேறினவர்கள். நான் இப்பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு காரியம் இருந்தாலும் நீங்கள் போய் மற்றவர்களுக்கு இனிமே சொல்லணும். நீங்க எல்லாம் போதகர்களாய் மாறணும். சும்மா இப்படி உட்கார்ந்து கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் தேறி இருக்கிறீர்கள், வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய வசனத்தை சிந்தித்து நீங்கள் போதிக்கிறவர்கள். அல்லேலூயா. நம்முடைய திருச்சபையை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். வேதத்தில் நல்ல அறிவாளிகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால இதை ஆய்வு செய்தவர்கள் யார் தெரியுமா? சாஸ்திரிகள். அல்லேலூயா. யாருக்கு சொன்னதை ஆய்வு செய்தார்கள்? ஆபிரகாமுக்கு அன்றைக்கு 4000 வருடங்களுக்கு முன்னதாக சொன்ன அந்த வார்த்தைகளை ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள். எதற்கு ஆய்வு செய்கிறார்கள் என்றால், ஒரு நட்சத்திரம் தோன்றும். அந்த நட்சத்திரம் தோன்றும் போதுதான் ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் என்ன செய்ய போகிறார்? பிறக்க போகிறார் என்பதை ஆய்வு செய்து கொண்டே இருந்தார்கள். திடீரென்று ஒரு நாள் இரவு ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது, ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் தோன்றின உடனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து விட்டார் என்பதை சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள்? அறிந்து கொண்டார்கள். பாத்தீங்களா, ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? ஏன் ஆண்டவர் அதை நீதியாய் எண்ணினார்? ஆபிரகாமுடைய விசுவாசத்துல ஒரு பெரிய மேன்மை இருக்கிறது. ஆபிரகாமுடைய விசுவாசத்துல ஒரு பெரிய மேன்மை இருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இந்த தலைப்பை முடிச்சுட்டு அடுத்தது போயிடும். எபேசியர் 5:8. ஒரு காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ நீங்கள் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள்லாம் யாருடைய பிள்ளைகள்? நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருந்தால் யாருடைய சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. இப்ப வேணா இதுல கற்றுக்கொண்ட பாடத்தை, நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்கிறபடினாலே நான் ஆபிரகாமுடைய சந்ததி. நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்கிறபடினாலே ஆபிரகாமுக்கு அன்னைக்கு சொன்னாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் என்று சொன்னார். நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்கிறபடினாலே நானும் ஆபிரகாமுடைய சந்ததி. முதல் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவதுக்கு நாம் என்ன செய்யலாம்? நம்ம கடந்து போவோம். ஒரே ஒரு அடி பாட்டு பாடுங்களேன். சொல்லி துதிப்பேன், எத்தனை
நம்ம அடுத்த காரியத்துக்கு போவோம். அடுத்த தலைப்பு நான் சொல்லிடுறேன். ஆபிரகாமுடைய சந்ததி வாக்குத்தத்தத்தின் சந்ததி அல்லது வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ஆபிரகாமுடைய சந்ததி என்ன சந்ததி? வாக்குத்தத்தத்தின் சந்ததி. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 20-21வது வசனத்தை வாசியுங்கள். 4:20-21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த தலைப்பு வாக்குத்தத்தத்தின் சந்ததியை இந்த ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். இந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததியை ஆபிரகாம் என்ன செய்தாரு? பெற்றுக்கொண்டார். அதனாலே ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த மகன். அதே போல யாக்கோபு அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர் தான் யாரு? யாக்கோபு. உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர் தான் ஈசாக்கு. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர் தான் யாரு? யாக்கோபு. ஈசாக்குக்கு கொடுத்தது அல்ல. அதே ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர் தான் யூதா. அதே வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு. என்னன்னா உங்களுக்கு சுருக்கமா அப்படியே சொல்லிட்டே போயிட்டு இருக்கு. அதே வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள் தான் ஆண்டவராகிய இயேசு. சரி, இப்போ இந்த ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஜெனரலா நீங்க யோசித்து பதில் சொல்லுங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் அல்லவா? இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் எப்படி கொடுத்தார், எங்கிருந்து கொடுத்தார், அவர் எந்த காரியங்களுக்காக எப்படி கொடுத்தார் என்பதை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இல்லை நானே சொல்லிடுறேன், ஏன்னா உங்களை கேள்வி கேட்டால் எனக்கு நேரம் அதிகமாக போயிடும். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறதற்கு முன்பு இந்த வாக்குத்தத்தம் எங்கே இருந்தது என்றால் தேவனுடைய இருதயத்தில் இருந்தது. எங்க இருந்துச்சு? இருதயத்தில் இருந்தது. இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நான் சொல்ல வேண்டுமானால் அது தேவனுடைய இருதயத்தில் இருந்தது, அவருடைய யோசனையில் இருந்தது, அவருடைய திட்டத்தில் இருந்தது, அவருடைய தீர்மானத்தில் இருந்தது. அவருடைய யோசனையும் அவருடைய திட்டமும் அவருடைய தீர்மானமுமே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக என்ன செய்யப்பட்டது? சொல்லப்பட்டது. தேவனுடைய இருதயத்தின் திட்டங்களும் தீர்மானங்களுமே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக என்ன செய்யப்பட்டது? சொல்லப்பட்டது. புரிஞ்சதா எல்லாருக்கும்? அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தேவனுடைய இருதயத்தின் யோசனைகளும் திட்டங்களும் அவருடைய காரியங்களும் தான் ஆபிரகாமுக்கு என்னவாய் கொடுக்கப்பட்டது? வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது. ஆண்டவருடைய திட்டம் இல்லாமல் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் என்ன செய்யப்படாது? கொடுக்கப்படாது. ஒரு அலையில சொல்லுங்க. ஆண்டவருடைய திட்டம் இல்லாமல் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தமும் என்ன செய்யப்படாது? கொடுக்கப்படாது. உங்களுக்கு கூட ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னா, நான் இவர்களை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் முதல்ல திட்டம் போடுவாரு. அந்த திட்டத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய யோசனை என்ன? அதான் நான் சொல்லிட்டேன். ஆண்டவருடைய திட்டத்தின்படியே ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்கு யாக்கோபும் தேவனுடைய திட்டத்தின்படியே பிறந்தார். 12 கோத்திர பிதாக்களும் தேவனுடைய திட்டத்தின்படியே பிறந்தார்கள். ஆண்டவராகிய இயேசுவும் தேவனுடைய திட்டத்தின்படி பிறந்தார். அவருடைய சத்திய வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் கூட தேவனுடைய திட்டத்தின்படியே அவருடைய பிள்ளைகளாய் என்ன செய்திருக்கிறோம்? இருக்கிறோம். இப்ப சொல்லுங்க, நாமெல்லாம் யார் தெரியுமா? வாக்குத்தத்தத்தின் சந்ததி அல்லது வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. நம்ம எல்லாம் யாருடைய சந்ததி? வாக்குத்தத்தத்தின் சந்ததி, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் யாராலே பிறந்தவர்கள்? நீங்களும் நானும் யாராலே பிறந்தவர்கள்? தேவனாலே பிறந்தவர்கள். நான் உடனே சொல்லட்டுமா? சித்தம் என்றால் என்ன? விருப்பம் என்று வைத்துக் கொள்ளுங்க. இப்ப நீங்க எல்லாம் யாருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க? அத கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்க எல்லாம் யாருடைய பிள்ளைகள்? நீங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். உங்க விருப்பத்தின்படி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆனீர்களா? இல்லை. யாருடைய விருப்பத்தின்படி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆனீர்கள்? தேவனுடைய விருப்பத்தின்படிதான் தேவனுடைய பிள்ளைகள் ஆனீர்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? இப்ப நான் சொல்றேன் பாருங்க. 2025வது வருடத்துல இந்த பெத்தேல் சிட்டியில் இருக்கிற உங்க பேரை வச்சுக்கோங்க, மனசுல வச்சு, இவர்களை என்னுடைய பிள்ளைகளாக நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்பது யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம். இந்த 2025வது வருடம் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே இந்த தேதியிலே என்னுடைய பிள்ளைகளாக நான் தெரிந்து கொண்டேன். என்னுடைய பிள்ளைகளாக என்னுடைய திட்டத்தின்படி, என்னுடைய வாக்குத்தத்தத்தின்படி நான் தெரிந்து கொண்ட என்னுடைய பிள்ளைகள் என் சமூகத்திலே வந்து என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். இதெல்லாம் யாருடைய திட்டமா இருக்கிறது? தேவனுடைய தீர்மானமா இருக்கிறது. வசனம் எல்லாம் இருக்குல்ல, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். தேவனுடைய தீர்மானம் இல்லாமல் நீங்கள் இந்த ஆலயத்துக்குள் வரவில்லை. தேவனுடைய திட்டம் இல்லாமல் நீங்கள் ஆலயத்துக்குள் வரவில்லை. அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. நீங்கள் அவரை ஏற்றுக்கொள். அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு சொன்னாரே, என்னுடைய திட்டம் ஒண்ணு இருக்கு மகனே, என்னுடைய திட்டம் இருக்கு. உனக்கு நான் கொடுக்கிற வாக்குத்தத்தம் உனக்கு மட்டும் இல்ல, உனக்கு பின்னாடி பிறக்க போகிற, உன் சந்ததியிலே பிறக்க போகிற கிறிஸ்துவுக்கும் அந்த வாக்குத்தத்தம் பொருந்தும். அந்த கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொள்ளுகிற, என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேரும் என்னுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் தான். அல்லேலூயா. நீங்கெல்லாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். இதை ஆபிரகாம் என்ன செய்தார்? விசுவாசித்தார். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் ஆவோம். உதாரணத்துக்கு என்ன சொல்றேன், இப்படி 2000 வருஷம் கழித்து அன்புதாஸ் என்ற ஒருவன் என்னுடைய மகனாவான், அவன் உன்னுடைய சந்ததி எண்ணப்படுவான் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னதை ஆபிரகாம் அப்படியே விசுவாசித்தான். அதனால் தான் அதை தேவன் அவனுக்கு என்னவா எண்ணினார்? நீதியாக. இப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்கேயாவது நீங்க பார்த்ததுண்டோ? எங்கேயாவது பார்த்தீங்க? ஆபிரகாமை போல இப்படி 1000 வருடங்கள், 4000 வருடங்கள், 6000 வருடங்களுக்கு பின்பு நடக்க போகிற காரியத்தை, நான் செய்ய போவதை என் தாசனாகி ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? அவன் ஆபிரகாம் என் சிநேகிதன், அவனுக்கு என்னுடைய ரகசியத்தை எல்லாம் ஆபிரகாமுக்கு நான் சொல்லுவேன். அதையெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு நடக்கிறதை அன்றைக்கே தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லிவிட்டார். அதை அப்படியே ஆபிரகாம் விசுவாசித்தான், அப்படியே விசுவாசித்தான். இப்ப அந்த யோவான்ல கூட படிங்களே, அதுல ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு சொல்லி தந்தேன். யோவான் 1:13 வாசிங்க. இரத்தத்தினாலாவது, அவர்கள் இரத்தத்தினாலே பிறக்கவில்லை. இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த இரத்த திமிர்ல சிலர் என்ன செய்யறாங்கன்னா, பாலியல் தொல்லைக்கு ஈடாகி குழந்தை பிறகுது. அப்படி பிறந்தவர்கள் இல்லை என்னுடைய பிள்ளைகள். அடுத்தது படிங்க. மாம்ச சித்தம், அதாவது கணவன் கல்யாணம் பண்ணி நம்ம ஒரு குழந்தைய பெற்றெடுத்துக்கலாம் 2 பேரும் பேசி, அவங்க புருஷனும் மனைவியும் எடுக்கிற அவங்க விருப்பத்தின்படி பிறந்தவர்கள் என் பிள்ளைகள் அல்ல. அவங்க ஒரு ஆண்டவராய் இயேசு மரியாளுக்கு பிறந்தது மரியாளுடைய விருப்பத்தின்படியோ யோசேப்புடைய விருப்பத்தின்படியோ பிறந்தவரா? இல்ல. நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள பிறந்திருக்கிறோம். மனுஷனுடைய விருப்பத்தின்படி பிறந்தவர்களா? இல்ல.
படிக்கிட்டு புருஷனுடைய சித்தத்தினாலாவது புருஷன் நமக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லி புருஷனுடைய விருப்பத்தின்படி பிறந்தவர்களா இல்ல. அடுத்தது தேவனாலே பிறந்தவர்கள். நாம யாரால பிறந்தவர்கள்? தேவனாலே நம்ம பிறந்தவர்கள். அதனால இப்ப சொல்லுங்க, நீங்களும் நானும் யாரு? சிவிலி கரெக்டா சொல்லுங்க, சொல்லு சத்தமா. நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். மனுஷனுடைய விருப்பத்தின்படி பிறக்காமல் தேவனுடைய விருப்பத்தின்படி பிறந்ததுனால நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 8-9. இப்ப சொல்லுங்க, மாம்சத்தின்படி பிள்ளையானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. பின்னாடி சொல்லுங்க, மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஒருத்தனை கேட்கிறேன், இஸ்மவேல் எதின்படி பிள்ளையானவன்? அப்ப அவன் தேவனுடைய பிள்ளை அல்ல. தேவனுடைய நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலன்னா நீங்களும் நானும் கூட தேவனுடைய பிள்ளை அல்ல. தேவனுடைய பிள்ளை அல்ல. மாம்சத்தின்படி நம்ம பிறந்ததுனால நான் தேவனுடைய பிள்ளை ஆக முடியாது. படிமா, அடுத்தது படி. வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படியும் யோசனையின்படி பிறந்தவர்கள் மட்டும்தான் எந்த சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி என்னப்படும். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க நான் ஒரு யூதனா பிறந்திருந்தா நல்லா இருக்குன்னு. தேவனுடைய பிள்ளைகளே, யூதனாய் பிறந்தாலும் அவன் மாம்சத்தின்படி பிறந்தால் அவன் தேவனுடைய பிள்ளை அல்ல. நாம் யூதனாய் பிறக்காவிட்டாலும் ஆவியின்படி பிறந்து விட்டால் நாம் யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. நாம் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள். யாரும் எதன்படி பிறந்தவர்கள்? வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள். நம்ம வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள். இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆபிரகாமுக்கு 75 வயது வரைக்கும் ஏன் ஆண்டவர் குழந்தையை கொடுக்கல? வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்காக. எதற்காக கொடுக்கல? 75 வயசுக்கு முன்னாடி ஆண்டவர் குழந்தைய கொடுத்திருந்தா ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை எதிர்பார்த்து இருக்க மாட்டார். வாக்குத்தத்தை சொன்னாலும் அந்த வாக்குத்தத்தத்துக்கு விலையே என்ன செஞ்சிருக்காது? இருந்திருக்காது. அதனாலதான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நான் கொடுக்க வேண்டுமானால், என்னுடைய வாக்குத்தத்தம் உனக்கு வேண்டுமானால் உனக்கு 75 வயது வரைக்கும் பிள்ளையே தரமாட்டேன்ட்டார். புரியுதா உங்களுக்கு? நான் ஒன்று சொல்லட்டுமா, இத்தனை வருஷமா உங்களுக்கு ஆண்டவர் ஒன்ன கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்காக ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய யோசனையில ஒரு யோசனையை ஆண்டவர் வச்சிருக்கார். உங்களுக்காக ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறதுனாலதான் நீங்க எதிர்பார்த்திருக்கிற சில நன்மைகள் கிடைக்காமல் இருக்கிறது. சரி, அடுத்தது ஒரு கேள்வி. 75 வயதுல உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? 100 வயது வரையிலும் ஆண்டவர் ஏன் தரவில்லை? விசுவாச பரீட்சை என்று சொல்லுகிறார்கள். விசுவாசத்தை காண்பதற்காக என்று சொல்லுகிறீர்கள். சரி, நான் உங்களுக்கு சொல்றேன், இது உங்களுக்கு ஒரு புதுமையா இருக்கும். ஆண்டவர் சொன்னாரு, சோத்திரம், எழுபத்தி 5 வயதுக்கு மேல என்னெல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும்போது சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, ஆபிரகாம் விசுவாசித்தான் என்று சொன்னார்கள். ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்திருந்தால் ஆகாரை என்ன செய்திருக்க மாட்டார்? கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டார் என்று அநேகர் சொல்லுகிறார்கள்.
ஆனால் அங்க ஆண்டவர் என்ன சொன்னாருன்றதை மட்டும் நீங்க கொஞ்சம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா ஆபிரகாமை நாம் குற்றப்படுத்த மாட்டோம். ஆதியாகமம் அதே 15ஆம் அதிகாரத்துல இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. எத்தனாவது வசனம்? படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி. இந்த இடத்துல அவர் ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னாரு? உன் கர்ப்ப பிறப்புனா யாருடைய கர்ப்ப பிறப்பு? சாராளுடைய கர்ப்ப பிறப்பா? அப்படியே இருக்கு. அது சொல்லவே இல்லை. உன்னால் எவள் கர்ப்பம் தரிக்கிறாளோ அவள் தான் உன்னுடைய குமாரனா இருப்பான் என்றுதான் சொன்னார். ஆனா இன்னொரு இடத்துலதான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம், குறித்த காலத்தில் நான் வருவேன், சாராள் உனக்கு ஒரு குமாரனை என்ன செய்வாள். இப்ப நான் சொல்றேன், இந்த ஆபிரகாமுனால குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகவில்லை. சாராளுடைய கர்ப்பத்தை தான் ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சிருந்தாரு? அடைத்து வைத்திருந்தார். ஆபிரகாமுடைய கர்ப்பத்தை, அந்த விதை ஆண்டவர் என்ன செய்யல? அடைத்து வைக்கவில்லை. இப்பொழுது ஏறக்குறைய ஒரு 10 வருடங்கள் கழித்து இப்பொழுது ஆபிரகாம் ஒரு அடிமை பெண்ணை திருமணம் செய்கிறாள். இது யாருடைய சித்தத்தின்படி செய்கிறான்? இது என்ன சித்தம்? மாமிச சித்தம். இப்ப சொல்லுங்க, இன்னும் ஆபிரகாமுக்கு மாமிசம் என்ன செய்யல? சாகலன்னு சொல்லுங்க. இன்னும் ஆபிரகாமுக்கு மாமிசம் என்ன செய்யல? சாகல. சாராளுக்கு இன்னும் மாமிசம் சாகல. என்ன செய்யல? மாமிசம் சாகலன்னா நீங்க உண்மையால சரீரத்தை வச்சுக்காதீங்க. மாமிச எண்ணம் இன்னும் என்ன செய்யல? சாகல. இன்னும் மாமிச எண்ணம் இருக்கு. அதனாலதான் இந்த சாராள் ஆலோசனை சொல்ற சித்தம், அவளுடைய சித்தத்தை, இவளாலேயாவது என்னுடைய வீடு என்ன செய்யப்படட்டும். என்னால முடியுங்கிற வரைக்கும் ஆண்டவருடைய அற்புதத்தை பார்க்க முடியாது. ஆமா, அல்லேலூயா. நம்முடைய மாமிசம் அழிகிற வரையிலும் இந்த மாமிசம் தேவ சித்தத்தை ஒரு நாள் என்ன செய்யாது? நிறைவேற்றவே. அல்லேலூயா. இப்ப வாங்க, 86 வயசுல ஒரு குழந்தை பிறந்துச்சு. அடுத்தது 100 வயசு ஆயிடுச்சு. இப்ப ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 100 வயசு ஆயிடுச்சு. இப்ப 100 வயசான பின்னாடி ஆபிரகாமுடைய சரீரம் என்ன செய்தது? செத்துச்சா இல்லையா? செத்து போய். மாமிசம் எல்லாம் செத்துச்சா இல்லையா? செத்து போச்சு. ஆமா, ரோமர் 4:19. விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது சரீரம் செத்து போனதையோ. சரீரம் என்னாச்சுங்க? செத்து போச்சு. மாமிசம் என்னாச்சு? செத்து போச்சு. நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், என்னுடைய மாமிசம் எப்பொழுது சாகிறதோ, என் சரீரம் எப்பொழுது சாகிறதோ, என் திறமையெல்லாம் எப்பொழுது அழிகிறதோ, நான் நம்பி இருக்கிற காரியங்கள் எல்லாம் எப்பொழுது அழிகிறதோ, அன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அல்லேலூயா. புரிஞ்சா? என்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வாரு? என்னால முடியலன்னு என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும். அன்றைக்குதான் என்ன நிறைவேறும்? வாக்குத்தத்தம் நிறைவேறும். நீங்க முயற்சி பண்ற வரையிலும் வாக்குத்தத்தம் ஒரு நாள் என்ன செய்யாது? நிறைவேறாது. தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது ஆபிரகாமுடைய சரீரம் செத்தது, மாமிசம் எல்லாம் செத்து போயிடுச்சு. இப்ப நான் சொல்றேன், என் சுயம் என்னைக்கு சாகுதோ அன்னைக்குதான் கர்த்தருடைய நன்மையை நீங்க பார்க்க முடியும். சுயம் என்றால் தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய சொந்த விருப்பம், என் சொந்த எண்ணங்கள், என்னுடைய சொந்த முயற்சிகள் என்றைக்கு அழிகிறதோ அன்றைக்கு தான் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில. தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது என்றால் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன செய்கிறது? நிறைவேறுகிறதா இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கல, ஏறக்குறைய அதே தான் வரும். அல்லேலூயா. யாருகிட்ட இருந்து பிறந்தாங்க? சரீரம் செத்தவன். இப்ப ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் மேன்மையை சொல்றேன் பாருங்க.
சரீரமே செத்து போச்சு. செத்து போன ஒரு மனுஷங்கிட்ட போய் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன்னு சொன்னார் இல்லையா, அதை ஆபிரகாம் என்ன செய்தாரு? விசுவாசித்தான். அதை தான் தேவன் அவனுக்கு என்னவா எண்ணினாரு? நீ இதுக்குள்ளதாங்க ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் மேன்மை இருக்கிறது. எனக்கு எல்லாம் அனுகூலமா இருக்கும் போது நான் விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல. எனக்கு இருக்கிற எல்லா அனுகூலமும் அற்று போகும்போது நான் தேவனை விசுவாசிப்பதே விசுவாசம். அதுக்கு பேர் தான் விசுவாசம். என் பலனெல்லாம் போன பின்னாடியும் எனக்கு ஆண்டவர் பலன் தருவார் என்று விசுவாசிப்பதே விசுவாசம். எல்லாம் இழந்த பின்பு நான் தேவனை விசுவாசிப்பதே விசுவாசம். எல்லாம் இருக்கும்போது நான் விசுவாசிப்பது விசுவாசமே இல்லை. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன். மாம்சத்தின்படி பிறந்தவன் யாரு? இஸ்மவேல். படிமா. ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல. இப்ப சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு எந்த பிள்ளை பிறந்தது? ஆபிரகாமுக்கு எந்த பிள்ளை பிறந்துச்சு? மாம்சத்தின்படி உள்ள பிள்ளையும் பிறந்துச்சு. ஆவிக்குரிய அது வாக்குத்தத்தமும் அதான் இது யாருக்குரிய ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு வர்றதுனால இதை பிரிச்சு நான் உங்களுக்கு இது பண்ணல. ஆனா இதுல நீங்க தலைப்பு போட்டு எழுதுனாலும் எழுதுங்க. நாம் எல்லாரும் ஆவிக்குரிய பிள்ளைகள். நாம் எல்லாரும் என்ன பிள்ளைகள்? அப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, உன் சந்ததியில் மாம்சத்தின்படி பிள்ளைகள் பிறப்பார்கள், அதே போல உன்னுடைய சந்ததியில் ஆவிக்குரிய பிள்ளைகளும் என்ன செய்வார்கள்? பிறப்பார்கள். அதை ஆபிரகாம் என்ன செய்தான்? என்ன செய்தான்? அனிதா விசுவாசித்தான். என்ன செய்தான்? எதை விசுவாசித்தான்? என் சந்ததியில் என்ன பிள்ளைகள் பிறக்க போகிறாங்க? ஆவிக்குரிய. நீங்கெல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகளா இல்ல பாவிக்குரிய பிள்ளைகளா? சத்தமா சொல்லுங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள். நீங்க எல்லாரும் ஆவிக்குரிய பிள்ளை. நீங்கள் எல்லாரும் ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே நீங்க யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. நீங்க மாம்சத்துக்குரிய பிள்ளைகளா இருந்தால் நீங்கள் யாருடைய சந்ததி? மனுஷனுடைய சந்ததி அல்லது இந்த உலகத்தினுடைய சந்ததி. நாம் எல்லாரும் ஆவிக்குரிய சந்ததியாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நாம் எல்லாரும் அடிமையானவளிடத்தில் பிறந்த பிள்ளைகள் அல்ல. யாரிடத்தில் பிறந்த பிள்ளைகள்? அந்த சுயாதீனம் உள்ளவள் யார் தெரியுமா? அந்த சுயாதீனம் உள்ளவள் சாராள். சாராள் சுயாதீனம் உள்ள. இதற்கு ஒப்பனையா எதற்கு தெரியுமா ஒப்பிட்டு இருக்காரு? இதுக்கு இல்ல, அது ஒரு கரெக்ட் இருந்துச்சு. இதை நான் இன்னொரு காரியத்தை ஒப்பிட்டு சொல்றேன் பாருங்க. அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் யாரு? இஸ்மவேல். அப்ப வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன் ஈசாக்கு. இதற்கு நான் எதுக்கு ஒப்பிட்டிருக்கேன்னா, அந்த யோவான் 8 ஒரு இடத்துல வரும், அடிமையானவன் எப்பொழுதும் வீட்டில் நிலைத்திருக்க மாட்டான், குமாரனோ என்றைக்கும் என்ன செய்வான்? நிலைத்திருப்பான். இந்த இடத்துல அந்த ஈசாக்குன்ற இடத்துல வர இடத்துல யார தெரியுமா நம்ம வைக்கலாம்? ஆண்டவராகிய இயேசு. குமாரன் எப்பொழுதும் வீட்டில் என்ன செய்திருப்பான்? நிலைத்திருப்பான். நான் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகள். உன் சந்ததியில் பிறக்க போற ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்பொழுதும் என் வீட்டில் என்ன செய்வார்கள்? நிலைத்திருப்பார்கள் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் சந்ததியில் பிறக்க போகிற ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்பொழுதும் என் வீட்டில் என்ன செய்வார்கள்? நிலைத்திருப்பார்கள். மாம்சத்தின்படி பிறக்கிற பிள்ளைகள் எப்பொழுதும் என் வீட்டில் நிலைத்திருக்கவே மாட்டார்கள். உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே என்றைக்கும் நாம் தேவனுடைய வீட்டில் நிலைத்திருக்கிற பிள்ளைகள். என்றைக்கும்
எப்படி ஆண்டவராகிய இயேசு என்றைக்கும் தேவனுடைய வீட்டில் நிலைத்திருக்கிறவரோ அதே போல நாமும் ஆண்டவருடைய வீட்டிலே நிலைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். அதனால நீங்களும் நானும் ஆவிக்குரிய பிள்ளைகள். நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகள்? ஆவிக்குரிய பிள்ளைகள். நீங்களும் நானும் மாம்சத்துக்குரிய பிள்ளைகள் அல்ல. நீங்களும் நானும் மாம்சத்துக்குரிய பிள்ளைகள் அல்ல. அடுத்த தலைப்புக்கெல்லாம் போக நேரம் இல்லை, இதோட நம்ம முடிக்க போறோம். அதனால ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். புத்திரராயிருந்தால் சுதந்திரருமாயும் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். நம்ம புத்திரராய் இருந்தா என்னவா இருக்கிறோம்? சுதந்திரமாகவும் இருக்கிறோம். ரஷ்யா ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே என்ன ஆசீர்வாதங்க? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஈசாக்குக்கு என்ன ஆசீர்வாதம்? இந்த உலகத்தின்படியும் ஆசீர்வாதம். அவருக்கு இன்னொரு ஆசீர்வாதம் கிடைச்சது. என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்க இருக்கு? உன்னதம் எங்க இருக்கு? மேல இருக்கு. அதனாலதான் வானத்தை என்ன செய்ய சொன்னாரு? அண்ணாந்து பார்க்க சொன்னார். உங்களோட ஆபிரகாமே, உனக்குள்ள ஆசீர்வாதம் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது, அது பரலோகத்தில் இருக்கிறது. உன் சந்ததிக்குள்ள ஆசீர்வாதம் எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறது. அதனால் வானத்தை என்ன செய்ய? அண்ணாந்து பார். எப்படி நட்சத்திரங்கள் உயர்ந்து இருக்கிறதோ அதே போல உனக்குள்ள ஆசீர்வாதங்களும் உயர்ந்து இருக்கிறது. மேலான இடத்தில் இருக்கிறது. அது பரலோகத்தில் இருக்கிறது. அது உன்னதத்திலே இருக்கிறது. அந்த உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானால் அந்த ஆசீர்வாதத்திற்கு பேரே ஆவிக்குரிய என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அது மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதமே இல்லை. மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதம். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க, நம்ம தேவனுடைய வீட்டுல நிலைச்சிருக்கிறதே ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கோடி கோடியா பணத்தை சுருட்டிட்டு வீட்டை விட்டு போறதை விட கஞ்சி குடிச்சிட்டு வீட்டுல இருக்கிறதே ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவனோடு இருக்கிறேன். தேவனை விட்டு நான் வெளியே போய் கோடீஸ்வரனாய் வாழுகிறதை விட நான் தேவனோடு தரித்திரனாய் வாழுகிறதே என்னுடைய ஆசீர்வாதம். நான் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதே எனக்குள்ள ஆசீர்வாதம். அதுவே எனக்கு மேன்மை. அதுவே வானத்தின் நட்சத்திரங்கள். வாசிப்பா அந்த வசனத்தை வாசி. நம்ம என்ன செய்து வச்சிருக்கிறாரு? ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நம்ம சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நம்ம மேன்மையானவர்களாக இருக்கிறோம். இப்போ நம்ம பண்ண பிரசங்கத்தை திரும்பி நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய சந்ததி வெளிச்சத்தின் சந்ததி. ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. தானியேலை குறித்து சொல்லும்போது சொல்லுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உங்களுடைய பிதாவின் நாட்களிலே அந்த தானியேல் என்கிறவன் வெளிச்சமாயிருந்தான் என்ற ஒரு வசனம் வரும். அதுபோல ஆபிரகாமுடைய பிள்ளைகளாகிய நாம இந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த உலகத்துக்கு நம்ம என்ன பிள்ளைகளாய் இருக்கிறோம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதனால் ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருக்கிறோம். யாருடைய சந்ததியா இருக்கிறோம்? ரெண்டாவது நான் சொன்னேன், நாம் எல்லாரும் என்ன செய்யல, சுயத்துல பிறந்த பிள்ளைகள் அல்ல. நாம் எல்லாரும் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த பிள்ளைகள். நாம் எல்லாரும் என்ன, எதன்படி பிறந்த பிள்ளைகள்? வாக்கு தத்தத்தின்படி. அவருடைய வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? யாரு கரெக்டா சொல்றாங்க?
அருமை அருமை டீச்சர், எடுத்து வச்சிருக்கேன். அது அடுத்த வாரம் இன்னொரு நாளைக்கு தான். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் எல்லாரும் எதற்கு என்ன வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள்? நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை அன்றைக்கு ஆபிரகாம் இடத்திலேயே சொல்லிட்டாரு. தெரியுமா? இந்த வாக்குத்தத்தத்தை யார் இடத்துல சொன்னாரு? ஆபிரகாம் இடத்திலேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு. இந்த விசுவாசம் தாங்க. இன்னும் நம்ம நித்திய ஜீவனை நம்ம பார்க்கல, இன்னும் பரலோகத்தை நம்ம பார்க்கல. ஆனா பார்க்காதிருந்தும் நம்ம என்ன செய்யறோம்? விசுவாசம். எண்ணி முடியாத ஒரு சந்தோஷம், எண்ணி முடியாத ஒரு மகிழ்ச்சி. நான் சொல்றேன், இந்த விசுவாசத்தை தான் தேவன் என்னவாக எண்ணினார்? நீதியாக எண்ணி. இதுதாங்க இந்த விசுவாசத்தினுடைய மேன்மை. ஆபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய மேன்மை என்ன தெரியுமா? எத்தனையோ காலங்களுக்கு பின்னாடி ஆண்டவர் பரலோகம் தருவேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னதை அப்படியே விசுவாசித்தான் அல்லவா? அதுதான் விசுவாசத்தின் மேன்மை. இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறேன்றீங்க. நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க? குழந்தை தருவேன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்க, அது விசுவாசம் தான். ஆனா அது மேன்மையான விசுவாசம் இல்லை. எனக்கு ஆண்டவர் ட்ரெஸ் தருவான்னு விசுவாசிக்கிறீங்க, அது விசுவாசம் தான். ஆனா அது மேன்மையான விசுவாசம் எது தெரியுமா? மேன்மையான விசுவாசம், பரலோகத்தில் நான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு என் ஆண்டவருக்கு பின்னாடி நான் நடப்பேன் என்பதே மேன்மையான விசுவாசம். அதுக்கு பேரு தான் மேன்மையான விசுவாசம். ஆண்டவர் எனக்கு காரை தருவார், அது விசுவாசம் தான். ஆனா நான் பரலோகத்திலே பறந்து பறந்து என் தேவனை ஆராதிப்பேன் என்பது மேன்மையான விசுவாசம். அல்லேலூயா. பரலோகத்திலே நான் ஆடி பாடி என் தேவனை சந்தோஷப்படுத்துவேன் என்பதே. இன்னைக்கு ஆண்டவர் நாளைக்கு எனக்கு பிரியாணி தருவார் என்பது விசுவாசம் தான். ஆனா அது மேன்மையான விசுவாசம் இல்லை. பரலோகத்தில் நான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பேன் என்பதே மேன்மையான விசுவாசம். பரலோகத்தில் என்ன கனியை புசிப்பேன்? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பேன், ஜீவ தண்ணீரை குடிப்பேன், பருகுவேன் என்பது மேன்மையான விசுவாசம். இந்த விசுவாசம் யாருக்கு இருந்தது? சொல்லுங்க, யாருக்கு இருந்தது? ஆபிரகாமுக்கு இருந்ததுங்க. அந்த விசுவாச மார்க்கத்தார் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அந்த விசுவாசத்தை ஆபிரகாமை போல தேவனை விசுவாசிப்பீர்களானால் உங்க விசுவாசம் உங்களுக்கு என்னப்படும்? நீதியாக எண்ணப்படும். தேவன் நீதியாக எண்ணுகிற ஒரு விசுவாசம் உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம வாழுவோம். எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா.